இயற்கையான முறையில பாரம்பரிய சிகிச்சைகள் மூலம் கழிவு வெளியேற்ற உதவி செய்யலாம். ஆனா தும்மலை நிறுத்துற முயற்சிகளை நாம செய்யக்கூடாது. அப்படி தும்மலை நிறுத்துறது கழிவுகளை நம்ம உடல்லையே தங்குற மாதிரி செஞ்சிடும். இந்த விஷயங்கள் தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு வர தும்மலுக்கும் நம்ம செய்யணும். தும்மலை நிறுத்துறதுக்காக எந்த விதமான செயற்கையான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைக்கு ஏற்படுற தும்மல் குழந்தையோட எதிர்ப்பு சக்தியை தான் காட்டுது. அதை பார்த்து நாம பயப்பட வேண்டியதில்லை. புதுசா குழந்தையோட உடல்ல கழிவு உருவாகாத மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே குழந்தையோட உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறினதும் தும்மல் தானாவே நின்னுடும். அதனால முன்ன சொன்ன மாதிரி தும்மலை நிறுத்துற முயற்சிகள் எதையும் செஞ்சிடாதீங்க. அலமாரி கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.